அன்பு சொந்தங்கள் அனைவரையும் புன்னகை வாழ்க்கை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் செல்வராஜ். அன்பு சொந்தங்களே, இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது காண இருப்பது ஒரு அழகிய பார்க், அதாவது பூங்கா. பார்க்குன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் சென்னையில் இருந்தால் அங்கே போனால் தானே மைண்டே ஃப்ரெஷ் ஆகும். இந்த பார்க்கு சுற்றி பார்க்க மட்டும் இல்லைங்க, நம்ம உடலை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கும் சூப்பரான பார்க்கு, மைண்டை ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் சூப்பரான பார்க்கு. பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கும் போல இருக்குங்க. ரொம்ப ஒரே சீரா, ஒரே அழகா இந்த பாதையெல்லாம் இருக்கும். நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கிறாப்புல இருக்கும். பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்குதுங்க. அதாவது வண்டலூர் பிரிட்ஜ் இறங்கி கிளாம்பாக்கம் பேருந்து போகிறப்ப ஃபஸ்ட்டு இந்த பார்க்கு தாங்க. இறங்குற இடத்துலையே, பிரிட்ஜ் இறங்குற இடத்துலையே இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கு. அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டே வரும். வாங்க உள்ளே போகலாம். போகிறாங்களா? இதுதாங்க என்ட்ரி. இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ரோடு தெரியுங்களா? அது உள்ளே வரும் பாருங்கள். இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் இதுதான், தெரியுதுங்களா? ஓகேவா? இந்த பார்க்கோட பேர் பார்த்தீங்களா, நீரூற்று பூங்கா. பேரே சூப்பராக இருக்குல்ல? ஒரு அருமையான வியூ இருக்குல்ல? பார்த்தீங்களா மக்களே? இதுதான் என்ட்ரன்ஸு. பார்க்கு பாருங்க, காருக்கு தனியாக, பைக்கு தனியாக, நல்ல ஸ்பேசஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் இல்லைங்க, ஃப்ரீ தான், ஃபுல்லாக ஃப்ரீ தான். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ ஒரு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஆட்சி மாதிரி இருக்கு பாருங்க உள்ள நுழையிறப்ப. வேற லெவலில் பாருங்க. ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா இல்லையா? பாருங்க, இந்த ஃபிஷ்ஷை பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை பார்க்குறப்பயே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, இதுக்கு தான் சொன்னேன், நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த பிடிச்சி தான் இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்க, செஸ் போர்டு இருக்கா? அடுத்தது என்ன வந்துச்சு? காளமாடு இருந்துச்சுங்களா? பாருங்க, எவ்வளோ கலை நுட்பமாக கட்டியிருக்காங்க பாருங்க. செதுக்கியிருக்காங்கல்ல? பார்க்க தான் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அந்த சிலையும் செதுக்கியிருக்காங்க. நம்ம பாரம்பரிய விளையாட்டு அந்த ஜல்லிக்கட்டுலாம் போயிட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அதான் சொன்னேன்ல, தென் தமிழர் வாழ்வு அனைத்தையும் ஒன்றா கொண்டாந்து வச்சுட்டாங்க. இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா தமிழருக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. வில்லேஜ் லைஃப்பில் கொண்டு போயிட்டாங்க பாறைகள்லாம். சரிங்களா? சூப்பராக இருக்குல்ல? இந்த இடத்துக்கு பேர் தாங்க, இந்த பாறைக்கு பேர் தான் பாறை தோற்றம். பாறை தான் பாறை தோற்றம். பாறை தோற்றம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குங்களா? பாருங்க, இந்த வாய்க்கால்லாம் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது பேர் தாங்க நீரூற்று பூங்கா. அந்த இதனால இருக்கிறதுனால இது பேர் நீரூற்று பூங்கா. நடப்பாதையெல்லாம் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். 3 வகையான நடப்பாதை இருக்குது பாருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒன்று நடக்கலாம், இந்த லெஃப்ட் ரைட்டில் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த கூழாங்கற்களை வச்சு கூட வச்சுருக்காங்க பாருங்க. இந்த இடத்தெல்லாம் நம்ம உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுற இடத்துக்கு அழகாக இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்களா என்னன்ட்டு? மரப்பாலம் பார்த்தீங்களா? சேர் உட்கார்றதுக்கு, ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல?
இதாங்க மரப்பாலம். மரப்பாலம் இது பேர். இது கீழே வந்து வாய்க்கால் மாதிரி போகுதுங்களா, அதனால இங்கே கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிறதுக்கு இந்த மரப்பாலம் அங்கங்கே இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, செடியெல்லாம் பசுமையாக இருக்குல்ல. பாருங்க எவ்வளோ ஸ்பேசியஸ் தெரியுங்களா, சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம். இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகா, இந்த மரப்பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு மரமாக பாருங்க. இதுதான் நீரூற்று. அதுவா நீரூற்று பூங்காவுக்கு இதனால தான் நீரூற்று பூங்கா. மரப்பாலம், எத்தனை மரப்பாலம் பார்த்தீங்களா. கீழே வந்து வாய்க்கால் மாதிரி போகிறதுனால தான் இந்த நீரூற்று பூங்கா. அங்கங்கே ஒரு வேறு லெவல் கட்டப் இருக்குதுங்க, வில்லேஜ் மாதிரி சூப்பராக இருக்குது உண்மையுமே பார்க்குறப்ப. நீங்கள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இதை எப்படியான இதுன்னு தெரியும். ஒவ்வொரு இடமும் வேறு லெவலு. ஒவ்வொரு பூச்செடியும் பார்த்தீங்கன்னா வண்ண பூக்களாக, வண்ண லைட்டு தான் பார்த்துருப்போம், இங்கே வண்ண பூக்கள் இருக்குது ஏகப்பட்டது. இது பார்த்தீங்களா சதுரங்கம், சதுரங்க சிற்பம் இது பேர். நம்ம என்ட்ரன்ஸ் வரும்போது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க என்னென்ன இடம் என்னென்ன இடம். இதுதாங்க சதுரங்க சிற்பம். சூப்பராக இருக்குங்களா, எல்லா வியூலையும் பார்க்குறீங்களா. நம்ம குழந்தைங்கள்லாம் நின்று விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க இந்த இடம்லாம். இதுக்கு நம்ம வாக்கிங் போகிறதுக்கு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் ஓடி விளையாடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி இருக்கும். ஆனால் ரோடு ஸ்ட்ரெயிட்டு, ஆனால் டிராஃபிக்கே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்க சின்ன சைக்கிள் கூட எடுத்து வந்து ஓட்டலாங்க ரோடு. இந்த இடத்த பார்த்தீங்களா என்னன்ட்டு, நீர் சிற்ப நீரூற்று. இந்த இடம் தான் நீர் சிற்ப நீரூற்று. ஓகேங்களா. ஒரு குளம் போல் இருக்குதுங்களா, வந்து எல்லா தண்ணியும் இதில் இறங்கிடும். மழை காலத்தில் வேறு பூலாம் செடிலாம் பாருங்கள் என்னென்ன பூ கலரில் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரு கண் முன்னாடி கொண்டு வந்துருக்கேன். இப்போ அது பக்கத்துலேயே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு சொன்னல, மப்சல் பஸ் ஸ்டாண்டு, வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டுங்க. அது ஒட்டி தான், அந்த காம்பவுண்டை ஒட்டிட்டு தான் அது. பார்த்தீங்களா பக்கத்தில் எல்லாம் நடந்து போகிறாங்கல்ல, எப்படி வாக்கிங் போகிறாங்க பாருங்க. நம்ம வீட்டுக்கிட்ட கூட டிஸ்டர்ப், நம்ம வீடுன்னு சொல்லுவோம் ஆனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்குங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மனசு மைண்டு வேறு லெவலில் ரிலாக்ஸேஷனுங்க. சூப்பராக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா கலர் பாருங்கள், இந்த பூச்செடிலாம் நம்ம கலர் லைட்டு கூட இது தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இந்த கலர் கலராக இருக்கும். இந்த இடம் தெரியுங்களா, உலர் தல நீரூற்று. உலர் தல நீரூற்று இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்த வந்து அந்த இதை வந்து எடுத்துட்டாங்க. இது பாருங்க பக்கத்துலேயே கிறிஸ்டின் காலேஜ், இந்த காலேஜ் இருக்குல்ல, கிறிஸ்டின் காலேஜ் மண்டலூர், அது இந்த காம்பவுண்ட் ஒட்டி தான் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு பிரமிக்க வைக்கிறாப்புல இருக்கும் பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்களா. பாருங்க ஒவ்வொரு இடமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்ல. குழந்தைங்களாம் எப்போன்னா பாருங்க விளையாடுற பாருங்க, சின்ன குழந்தைங்க விளையாடுறாங்க பாருங்க. சும்மா இடம் வந்து ரொம்ப சின்னதாக நினச்சிக்காதீங்க, வேறு லெவலில் ரொம்ப லாங்கு. இந்த எண்டும் அந்த எண்டும் பார்த்தீங்கன்னா எப்படியும் 2-3 கிலோமீட்டர் வருங்க. சூப்பராக இருக்குங்க. இதை பாருங்க, இந்த செடியெல்லாம் ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு சரிங்களா. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காம்பவுண்டு இது தனியாக இருக்குது. பார்க்குறப்ப தெரியும் ஒட்டி இருக்கிறாரு, ஆனால் ஒட்டி தான் இருக்கும். முன்னாடி என்ட்ரன்ஸ் தான் வந்து வரணும். இந்த இடம் தெரியுங்களா, 6 அடுக்கு கல் நீரூற்று. இதுதான் 6 அடுக்கு கல் நீரூற்று. தண்ணி வந்து அழகாக இருக்குங்க. இதில் இப்போ தண்ணி வரல, அது
கொஞ்சம் பராமரிப்பு பணி நடந்துட்டு இருக்கிறதுனால அதில் தண்ணிலாம் விடல. சூப்பராக இருக்குமா. எவ்வளோ காத்தோட்டமாக பாருங்க. இந்த செடியெலாம் ஆடுது, பார்த்து தெரியுதுங்களா? இதுவே செம்மையாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்குது பாருங்க. வேறு லெவலில் இருக்குங்களா? இந்த இடம்னா சுற்றியும் சூப்பராகவும் இருக்குங்க. நான் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள இந்த இடத்துக்கு ஒரு டைமாச்சும் அழைச்சிட்டு போங்க. எனக்கு என் சார்பா அன்பு சொந்தங்களே, நம்ம கார், பைக் எல்லாத்தையும் ஃப்ரீ பார்க்கிங் தான். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் இல்லை. இப்போ லைட்டு ஆன் ஆகிடுச்சு பாருங்க. அவங்க லைட்டு ஆன் ஆகிடுச்சிங்களா பாருங்க. பார்க்கில் கூட லைட்டு ஆன் ஆகிடுச்சு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க லைட் போட்டதுக்கு அப்புறம். மக்களே, எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங்க ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் 5 மணிக்கு வந்துட்டு 9 மணி வரைக்கும் இங்கே இருக்கலாம். 5 o'clock வந்தீங்கன்னா 9 o'clock வச்சு இருக்கலாம். சூப்பராக இருக்குங்க. வெரி கிராண்ட். நம்ம எவ்வளோ செலவு பண்ணி எங்கெங்கேயோ போகிறோம். இது ஃப்ரீயாக இருக்கிற இடத்த நம்ம பயன்படுத்திக்க மாட்டோம். ஏன்னா ஃப்ரீயாக இருக்குல்ல, அதனால போக மாட்டோம். காசு கொடுத்தா கண்டிப்பாக போவோம்ல. அதில் காசு கொடுக்குற இடத்தோட இந்த இடம் வேறு லெவலில் பாருங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட்டு நிறுவனம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட்டு இதாக இருந்தாலும் ப்ரைவேட் நிறுவனத்திட்ட கொடுத்து வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. வாக்கிங் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு குறைய இல்லைங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தேவை இந்த இடத்துல. மற்ற இடம் மாதிரி இது இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறப்ப பார்க்னா உள்ளேயும் நுழைய முடியாது, ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. வேறு லெவல் பார்க், சூப்பர் பார்க். கண்டிப்பாக போங்க. பார்த்தீங்கன்னா லைட்டு வெளிச்சத்தில் எப்படி இருக்கு பாருங்க. ஜொலிக்குதா? சும்மா நம்ம இடத்த பாருங்க, அப்படி கிளைமேட்டை பாருங்க. அப்படியே வானத்துக்கு பூமியும் ஒன்றா ஒட்டி இருக்கு பாருங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. பார்க்க பார்க்க பரவசம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்கன்னா மனசு ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகிடுவீங்க. அன்பு சொந்தங்களே, நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டோம். அப்படியே வெளியே போவோமா? அந்த எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து மீண்டும் என்ட்ரன்ஸுக்கு போவோமா? அப்படியே போகலாம் நண்பர்களே. மனசுக்கு மைண்டு அமைதியாக இருக்குது, ரிலாக்ஸஸாக இருக்குது. பார்த்தீங்களா? பாருங்க எவ்வளோ லாங் இருக்குன்னு பாருங்கள். ஷார்ட்டில் வச்சு பார்த்துருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த சொந்தங்களே, உங்களுக்கு இது அனைத்தும் பிடித்திருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கவில்லை என்றால் நான் பிடித்தாற்போல் மாற்றிக்கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, இப்போ நம்ம குழந்தைங்க எவ்வளோ அழகாக விளாண்டுட்டு வராங்க பாருங்க. சூப்பராக இருக்குங்களா? இது பக்கத்துலேயே இன்னொரு பார்க் இருக்குங்க. அந்த பார்க்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுங்க? காலநிலை பூங்கா, கிளைமேட் பார்க். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கிளைமேட் பார்க்கை பார்ப்போம். ஓகே அன்பு சொந்தங்களே, மிக்க நன்றி. நாம் வந்த இடத்துக்கு வந்து விட்டோம். என்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்.